வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமருடன் முதல்வர் ஜெயலலிதா சந்திப்பு. 29 கோரிக்கைகள் கொண்ட மனுவை அளித்தார். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியீடு. ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தகவல். ராதாகிருஷ்ணன் நகரில் குறைதீர்ப்பு முகாம் தொடக்கம். முதல்வரின் தனிப்பிரிவு செயலரிடம் மனுக்கள் அளிப்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா தமிழகத்தின் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் 29 அம்ச கோரிக்கைகள் கொண்ட பட்டியலையும் அவர் பிரதமரிடம் அளித்தார். தமிழக முதல்வராக 6வது முறையாக பதவி வகித்த ஜெயலலிதா நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்று தில்லிக்கு பயணம் மேற்கொண்டார். இன்று காலை தனி விமானம் மூலம் தில்லி சென்ற முதல்வர் தில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்துக்கு சென்றார். பின்னர் மாலை 4:40 மணியளவில் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கார் மூலம் கிளம்பிய முதல்வர் ஜெயலலிதா ரேஸ்கோ சாலையில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தை சென்றடைந்தார். அங்கு அவரை பிரதமர் மோடி வரவேற்றார். பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா சால்வையும் மலர்ச்செண்டும் வழங்கினார். அத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும், மருத்துவ நுழைவுத் தேர்வில் தமிழகத்திற்கு நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழக பிரச்சினைகள் தொடர்பான 29 அம்ச கோரிக்கைகள் கொண்ட 96 பக்க மனுவையும் அவர் பிரதமரிடம் அளித்தார். பின்னர் பிரதமருடன் தமிழக பிரச்சினைகள், திட்டங்கள் குறித்து ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழக அரசின் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ், தமிழக அரசின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். பிரதமர் மோடி உடனான சந்திப்பின் பொழுது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அளித்த 29 அம்சங்கள் கொண்ட 96 பக்க கோரிக்கை மனுவின் முக்கிய அம்சங்களை இப்பொழுது பார்க்கலாம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழக நதிகளை இணைக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படாமல் பாதுகாப்புடன் மீன்பிடிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும். இலங்கை சிறைப்பிடித்து வைத்துள்ள 21 மீனவர்களையும் 92 படகுகளையும் மீட்க வேண்டும். கச்சத்தீவை விரைந்து மீட்க வேண்டும். மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்க வேண்டும். தமிழகத்துக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும். கூடங்குளம் அணு உலை 2வது அலகினை விரைந்து தொடங்க வேண்டும். தேசிய பேரிடர் நிதியிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும். கெயில் எரிவாயு குழாய் அமைக்கும் பணியை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட விரிவாக்க திட்டத்துக்கு நிதி ஒதுக்க வேண்டும். பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பினார். அங்கு அவரை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய நிர்மலா சீதாராமன் மாநில திட்டங்கள், வர்த்தக திட்டங்கள் குறித்து மட்டுமே ஜெயலலிதாவுடன் பேசியதாகவும் சேவை வரி சட்ட முன்வரைவு பற்றி பேசவில்லை என்றும் தெரிவித்தார். நான் ஜிஎஸ்டி பில்ல பத்தி அவங்க கிட்ட பேசல. ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டர் எப்படியா இருந்தாலும் எல்லா கட்சிகளோடையும் தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. எல்லா கட்சியோட நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்துக்கோசம் ஒத்துழைக்க தயாரா இருக்கும். அந்த ரீதியில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட பேசியிருக்கிறோம். முன்னதாக தனி விமானத்தில் தில்லி சென்ற முதல்வர் ஜெயலலிதாவிற்கு தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிநெடுகிலும் திரண்டிருந்த அதிமுகவினர் மலர்களை தூவியும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பியும் அவரை உற்சாகத்துடன் வரவேற்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவிற்கு கோவில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் எனப்படும் சம வாய்ப்பு எண் இன்று மாலை கீழ்ப்பாக்கம் மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. இது தொடர்பான விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். தமிழகத்தில் மருத்துவம் பயில விண்ணப்பித்தவர்களில் 25,814 பேரின் விண்ணப்பங்கள் தேர்வாகி இருக்கின்றன. இவர்களுக்கான ரேண்டம் எண் எனப்படும் சம வாய்ப்பு எண்ணானது இன்று மருத்துவக் கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களது ரேண்டம் எண்ணை இணையதளம் மூலமாக விண்ணப்ப பதிவு எண்ணை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் வருகின்ற 17ஆம் தேதி மாணவர்களின் தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட உள்ளது. இந்த ஆண்டு உள்ள இடங்கள் 2853 இடங்கள். அதே போல் பல் மருத்துவம் டென்டலுக்காக 1055 இடங்கள். இந்த ரேண்டம் நம்பர் வெளியிடப்படுகிறது. 17ஆம் தேதி ரேங்க் எனப்படும் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். 20லிருந்து 25ஆம் தேதி வரை முதல் கட்ட கவுன்சிலிங். 20ஆம் தேதி முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கும் பிசிக்கலி சேலஞ்ச் 3 பேருக்கும் முதல் நாள். இந்த கலந்தாய்வில் 2853 பொது மருத்துவ இடங்களும் 1055 பல் மருத்துவ இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. வேந்தர் செய்திகளுக்காக கீழ்ப்பக்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் கோபிநாத். வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் காங்கிரசின் கடும் எதிர்ப்பால் மாநிலங்களவையில் இதனை நிறைவேற்ற முடியவில்லை. சரக்கு மற்றும் சேவை வரி சட்ட திருத்தம் பற்றி விவாதிப்பதற்கான மாநில நிதியமைச்சர்களின் 2 நாட்கள் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் கொல்கத்தாவில் இன்று தொடங்கியது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜேட்லி, தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். தமிழக அரசு இதனை நிறைவேற்றுவது தொடர்பாக சில ஆலோசனைகளை கூறியிருப்பதாக தெரிவித்தார். வருவாய் பகிர்வு மற்றும் வரி விதிப்பில் மத்திய மாநில அரசுகளிடையே மோதல் போக்கு நிகழாமல் தடுப்பது குறித்தும் மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் ஆராயப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மழைக்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். The timetable really is that we will try our best to see that the constitutional amendments are approved in the monsoon session, and therefore by the end of the year we must have the CGST and the SGST legislations in place. முதல்வரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தபடி அவருடைய தொகுதியான டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதியில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் இன்று தொடங்கியது. இதுகுறித்த விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் காசையத். தமிழகத்தில் 6வது முறையாக பதவியேற்ற தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் 2வது முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வரும்போது ஆர்கே நகர் தொகுதியை தமிழகத்தின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆர்கே நகர் தொகுதி மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதல் கூட்டம் இன்று தண்டையார்பேட்டையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சரின் தனிப்பிரிவு தனி அலுவலர் கணேஷ் கண்ணா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஏராளமான மக்கள் தங்களது குறைகளை மனுவாக அளித்தனர். இதில் குறிப்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் உட்பட 18 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். நாங்கள் இங்கே வேலை வேண்டி வந்தோம். 2003லேருந்து எங்கள் வீட்டுக்காரர் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காரு, நானும் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் எங்கள் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இங்கே மனு கொடுத்துருக்குறோம். எனக்கு 2 பிள்ளைங்க படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில் நான் இன்றைக்கும் வாடகை கரண்ட் பில்லெல்லாம் என்னால் கொடுக்க முடிய சூழ்நிலையில் நான் இருக்கேன். என் தாய் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் மனு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஒவ்வொரு வாரமும் ஆர்கே நகர் தொகுதியில் இந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்று முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆய்வு மேற்கொண்ட புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த திறன் மேம்பாடு பயிற்சிகளை அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். கல்வி கற்றுக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான யோகா போன்ற பயிற்சிகள் மட்டுமல்ல, உடற்பயிற்சி மற்றும் மன சம்பந்தமான பிரச்சனைகளையும் பேசி அவர்களை சரி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தோம். புதுவை மாநிலத்தை ஒரு கல்வி கேந்திரமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய அரசுடைய குறிக்கோள். தலைமறைவான மதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. SRM கல்வி நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி பண மோசடி செய்துள்ள மதன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது. டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் வழக்கறிஞர் பாலு அளித்த இந்த மனுவில் பண மோசடி செய்து SRM குழுமத்துக்கு மதன் கெட்ட பெயரை ஏற்படுத்தியுள்ளதாக பண மோசடி குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தொடர் மழையாலும் வெளி மாநிலங்களில் இருந்து வரத்து குறைந்துள்ளதாலும் காய்கறிகளின் விலை திடீரென உயர்ந்துள்ளது. கேரட், பீன்ஸ் போன்ற காய்கறிகள் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாய்க்கு உயர்ந்துள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இதனிடையே தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் சில்லறை வணிகத்தில் விலை உயர்ந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். தக்காளி விலை இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. கிலோ 100 ரூபாய்க்கு பக்கம் போயிடுச்சு. இது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் சமைக்கிறதுக்குன்னு தக்காளி வாங்கி யூஸ் பண்ணவே முடியல. எல்லாம் 1/4 கிலோ வாங்கணுன்னால 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 100 கிராம் 50 கிராம் இப்படி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி தக்காளி விலை ஏறிட்டு இருந்தால் எப்படி தான் நாங்களாம் சமைக்கிறது, எப்படி குடும்பம் நடத்துறது? அதனால் விலைவாசி குறைஞ்சா நல்லாயிருக்கும். தக்காளி சுத்தமாக வாங்க முடியல. தங்கத்து போல் விலை ஏறிட்டே இருக்குங்க. இப்போ விலைவாசி அதிகம் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தக்காளி கிடையாது. அதனால் திருச்சி, மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர் எல்லா ஊருக்கும் கர்நாடகா, ஆந்திரா தக்காளி அங்கே போகிறதுனால இங்கே வரவு கம்மியாக இருக்குது. அதனால் விலை ஜாஸ்தியாகுது. மழை வந்ததுனால அங்கேயே சில தக்காளி உங்களுக்கு நிறைய அழிஞ்சு போச்சு. தக்காளி இன்னொரு 10-15 நாளில் அது கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும், ரேட் கம்மியாயிரும். நாட்டின் பெங்களூரு, குஜராத், ராஜஸ்தான் போன்ற பிற பகுதிகளிலும் தக்காளி விலை உச்சத்தை எட்டியுள்ளது. தக்காளி வாங்க கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் விலையை கேட்டுவிட்டு சென்று விடுவதாகவும், தக்காளி விலை இப்படி உயர்ந்திருக்கையில் எப்படி சமையல் செய்வது என்று குடும்ப தலைவிகளும் கேள்வி எழுப்புகின்றனர். घर चलाना बहुत मुश्किल पड़ गया है। अभी टमाटर लेने जाओ तो 100 रुपए किलो है। अभी 4-5 जन घर में खाने वाले हो तो 250 टमाटर में भी पूरा नहीं होने वाला है। मटर लेने जाओ तो 100 रुपए किलो है, मिर्ची लेने जाओ तो 100 रुपए किलो है। इतना घर चलाना मुश्किल पड़ गया है कि தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தே காணப்பட்டது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்பட பல மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சென்னையிலும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி காகித ஆலையில் தீ விபத்து. 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் தொடங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு 2 நாள் கூட்டத்தில் 5 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை தியாகராய நகர் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையகத்தில் இன்று மாநில குழு கூட்டம் தொடங்கியது. இந்த 2 நாள் கூட்டத்தில் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன், மாநிலங்களவை உறுப்பினர் DK ரங்கராஜன் உள்பட பல்வேறு தலைவர்கள் பங்கேற்று வருகின்றனர். இன்றைய கூட்டத்தில் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதிக கல்வி கட்டணம் வாங்கும் பள்ளிகளை அரசு ஏற்று நடத்த வேண்டும், நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பன உள்பட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ரயில்வே சங்கங்களின் போராட்டத்திற்கு ஆதரவு கோரி தென் மாநில முதல்வர்களை சந்திக்க உள்ளதாக SRMU தொழிற்சங்க பொதுச்செயலர் கண்ணையா தெரிவித்துள்ளார். SRMU சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய SRMU தொழிற்சங்க பொதுச்செயலர் கண்ணையா, ரயில்வே துறையில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாகவும், இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவித்தார். ஜூலை 11ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு கோரி தமிழகம், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட தென் மாநில முதல்வர்களை சந்திக்க உள்ளதாகவும் கண்ணையா குறிப்பிட்டார். ஜூலை 11ஆம் தேதி நிச்சயமாக 6 மணியிலிருந்து அகில இந்திய அளவில் ஆல் இந்தியா ரயில்மேன் ஃபெடரேஷனுடைய தலைமையிலும் மத்திய அரசு ஊழியர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 7வது சம்பள கமிஷனில் கொடுக்க வேண்டிய உரிமைகளை தட்டி கேட்டு வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த போராட்டத்திற்கு கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா இருக்கின்ற அந்த அரசிடம் போய் கேட்க போகிறோம். அவர்களுடைய ஆதரவு வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ரயில்வேயில் தனியார் மையத்தை அனுமதிக்க கூடாது, 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன போன்ற 36 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜூலை 11ஆம் தேதி நாடு தழுவிய விதத்தில் ரயில்வே ஊழியர் சங்கங்கள் வேலைநிறுத்தம் செய்ய உள்ளன. இந்நிலையில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் நடந்த வேலைநிறுத்த ஆயத்த கூட்டத்தில் பங்கேற்ற SRMU தலைவர் ராஜா ஸ்ரீதர் திட்டமிட்டபடி ஜூலை 11ஆம் தேதி வேலைநிறுத்தம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இனிமேலும் பேச்சுவார்த்தையிலே நம்பிக்கை இல்லாத காரணத்தாலே இந்தியாவில் இருக்கிற 42 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுடைய சம்மேளனங்கள் ஒன்று சேர்ந்து முடிவு செய்து வர இருக்கிற ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் அந்த வேலை நிறுத்தம் காலவரையற்ற நாடு தழுவிய வேலை நிறுத்தமாக இருக்கும். ரயில்வே என்கிற பொது சொத்தை சூறையாடுவதற்கான முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிற காரணத்தாலே இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. நீண்ட கால சிறைவாசத்தால் உடலும் மனமும் சோர்ந்து விட்டது என ராஜீவ் கொலை வழக்கில் கைதான உள்ள ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக இன்று பலத்த பாதுகாப்புடன் அவர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். மருத்துவ சோதனைக்கு பின் மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது உடலும் மனமும் சேர்ந்து விட்டது என்றும் ரவிச்சந்திரனை வேதனை தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தனியார் காகித ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருந்து நாசமாயின. சூளகிரி அடுத்த அத்தனப்பள்ளி அருகே 10 ஏக்கர் பரப்பில் தனியார் காகித ஆலை ஒன்று உள்ளது. இங்கிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு காகித தயாரிப்புகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த தொழிற்சாலையில் இன்று மாலை மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான காகிதங்கள் மற்றும் உபகரணங்கள் இருந்து நாசமாயின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்த பல மணி நேரமாக போராடி வருகின்றனர். ஈரோடு நாராயணவலசு அருகே உள்ள திருமால் நகர் பகுதியில் உள்ள எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். தார் சாலைக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய் தயாரிக்கும் இந்த ஆலையில் 20க்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வருகின்றனர். இன்று மதியம் அங்கு ஏற்பட்ட தீ விபத்தில் மேற்கூரை வெடித்து சிதறியது. அதிக காற்று காரணமாக வேகமாக தீ பரவியது. இது பற்றிய தகவல் கிடைத்து வந்த ஈரோடு மொடக்குறிச்சி பவானி பெருந்துறை தீயணைப்பு நிலை வீரர்கள் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த ராஜி, ஈஸ்வரன் ஆகிய 2 ஊழியர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாராயணவலசு என்ற இடத்தில் வேஸ்ட் ஆயில் குடோன் ஃபயர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நம்ம வண்டி 2 வண்டி வந்து பார்த்து ஃபயரை வந்து ஃபோம் போட்டு மேக்ஸிமம் போட்டு முடிச்சாச்சு. வரதுக்கு முன்னாடி 2 பேர் காயம் சொன்னாங்க. ஒன்றும் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. தமிழகத்தின் மேற்கு ஆழ்கடல் பகுதிகளில் நாளை முதல் தொடர்ந்து 45 நாட்களுக்கு மீன்பிடி தடை அமலில் இருக்கும் என அரசு அறிவித்துள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் விசைப்படகுகளுக்கு விதிக்கப்பட்டு வரும் இந்த மீன்பிடி தடை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொடக்குடி முதல் நீரோடி வரை உள்ள சுமார் 1000க்கும் அதிகமான விசைப்படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தடை காலத்தில் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன் இனப்பெருக்கத்துக்கு வேண்டி அரசு 45 நாள் தடைக்காலம் விதிச்சிருக்காங்க. கடலுக்கு போகாமல் போட்டுகள் ரிப்பேர் பார்க்குறது, வலை பின்னுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விசைப்படகுகளை நிறுத்திருப்போம். குளச்சலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்பரை மிக விரைவில் எல்லா வேலையும் தீர்த்து தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு இந்த 45 நாள் கரை இருக்கும்போது எங்களுக்கு கடல் தான் எங்களுக்கு வாழ்க்கை. எங்களுக்கு 45 நாள் இருக்கும்போது வீட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு அந்த இந்த உதவியை சீக்கிரமாக தாராக்கு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா பகுதி வழியாக செல்லும் கடநாடு கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணானது. உதகை அருகே உள்ள கடநாடு, உள்ளத்தி உள்ளிட்ட 4 ஊராட்சிகளை கொண்ட 30க்கும் அதிகமான கிராமங்கள் கடநாடு கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பயன்பெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் பைக்கரா அணையில் இருந்து குழாய் அமைத்து நீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் தலைக்குந்தா பகுதி நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் குழாயை அடையாளம் தெரியாத நபர்கள் இன்று உடைத்துள்ளனர். இதனால் பல லட்சம் ரூபாய் லிட்டர் தண்ணீர் வீணானதால் பயன்பாட்டிற்கு நீர் இன்றி அந்த பகுதி மக்கள் அவதை உற்றனர். இங்கே 1500 வீடு இருக்குங்க.
இதில் வந்துட்டு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு டேங்க் மட்டும்தான் இருக்குது. பைப்புங்க சரியில்லாத காரணத்தால் 2 மணி நேரமாக தண்ணி வீணாக போயிடுச்சுங்க. இந்த தண்ணி இல்லைனாக்கா எங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் இது கரெக்ட் பண்ணி தரணும் எங்களுக்கு. தருமபுரி நகராட்சி பகுதியில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டில் உள்ள மாணிக்கம் தெரு மற்றும் செங்குடிபுரம் தெருக்களில் பல மாதங்களாக கழிவுநீர் காய்வால்கள் சுத்தப்படுத்தப்படாமல் உள்ளதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 5 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பலர் காய்ச்சலால் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறும் மக்கள் இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வீட்டில் கொசு வெளி இப்படி உட்காரத்துக்கெல்லாம் வாயில் நுழையுது. அந்த கொசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் டெங்கு காய்ச்சல் வருது. குடிக்க தண்ணி கூட பாத்ரூம் வசதி இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறோம். அதிகாரிங்க பார்த்து கவனிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தா தானே தெரியும். சிலை கடத்தல் வழக்கில் தங்களது சமண மதத்தைச் சேர்ந்த பழமை வாய்ந்த சிற்பங்கள் கிடைத்துள்ளதாக விழுப்புரம் செஞ்சி சமண மடத்தின் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் தீனதயாளன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட 300க்கும் மேற்பட்ட கற்சிலைகள் மற்றும் பழங்கால ஓவியங்கள் தற்பொழுது நீதிபதி பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சிலையை அடையாளம் கண்டு அதற்கான ஆவணங்களை தந்து சிலையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் இன்று விழுப்புரம் செஞ்சி சமண மடத்தைச் சேர்ந்த பட்டாச்சாரியா சுவாமிகள் காணாமல் போன சமண மதத்தைச் சேர்ந்த பழமை வாய்ந்த சிலைகள் இங்கு கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் ஈரோடு, விஜயமங்கலம், திருமலை ஆகிய பகுதிகளிலும் ஏராளமான சமண மத சிலைகள் இதுவரை காணாமல் போயிருப்பதாகவும் பட்டாச்சாரியா சுவாமிகள் தெரிவித்தார். இதனையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேல் பட்டாச்சாரியா சுவாமியிடம் அவர்களது சிலைகளை பற்றி விசாரணை நடத்தினர். சமணர்களின் ஜினாலயங்களில் பல்வேறு சிற்பங்கள் பல்வேறு காரணங்களால் அது எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் ஊடகங்கள் மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் அதை பார்த்த பிறகு நாங்கள் அதை சென்று ஆய்வு செய்து அந்த சிலையை மீட்டெடுப்பதற்காக அரசனுடைய அனுமதியோடும் அந்த காவல்துறையினுடைய அனுமதியோடும் அதை வழிபாட்டு செய்வதற்காக மீண்டும் பெறுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கோவில் பக்தர்கள் போராட்டம் நடத்தினர். சேலத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட புதுப்பிக்கும் பணி இன்னும் நிறைவடையாமல் உள்ளதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சிரமப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய பக்தர்கள் ஆடி திருவிழாவிற்கு அக்னிகுண்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருப்பணியம் என்ற பெயரிலே அம்மனுடைய கருவறையும் அம்மன் சிலையையும் மாற்ற முயற்சி படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் இந்த திருப்பணிக்கு இவ்வளவு நாளாக காலம் கடத்தி கொண்டு வந்தார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலுமே கோட்டை மாரியம்மன் திருவிழாவானது நின்றதே கிடையாது. இவர்கள் வேண்டுமென்றே இந்த மாதிரி சதி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற ராமலிங்க பிரதிஷ்டை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் செய்துவிட்டு சீதையை மீட்டு வந்த பொழுது ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கரையில் மணலெடுத்து லிங்கம் செய்து வழிபட்டு ராவணனை கொன்ற பாவம் நீக்க பெற்ற சிவாலயம் இதுவாகும். ராமாயண காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 12ஆம் தேதி தொடங்கியது. ராமநாத சுவாமி கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டை இன்று நடைபெற்றது. சுவாமி சந்நிதியில் நித்திய ஹோமம் நடைபெற்றது. பின்னர் சிவலிங்கத்துக்கு பால், பழம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 16 வகை அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அனுமன் கைலாயத்தில் இருந்து சிவலிங்கம் எடுத்து வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. ஹாலே ஓபன் டென்னிஸ் போட்டி முதல் சுற்றில் ஃபெரர் தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் கிழக்கே விடுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 50 பேருக்கு லண்டனில் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் ஆலாண்டோ நகரில் உள்ள கேளிக்கை விடுதிக்குள் நுழைந்த ஓமரிஸ் மைதீன் என்ப
கண்மூடித்தனமாக சுட்டதில் 50 பேர் பலியானார்கள். 53 பேர் காயமடைந்தனர். ஓமரஸ் மைதீனும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமெரிக்காவில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அங்குள்ள சோக்கோ பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டவர்கள் ஆர்லாண்டோ மக்களுடன் துணை நிற்போம் என்ற வாசகங்களுடன் கூடிய பதாகைகளை ஏந்தியபடி வந்தனர். பின்னர் அனைவரும் அமெரிக்காவில் பலியானவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஹாலோ ஓபன் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் ஆண்ட்ரியா செப்பி டேவிட் ஃபெடரரை வீழ்த்தினார். ஜெர்மனியின் ஹாலோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இத்தாலியின் ஆண்ட்ரியா செப்பியுடன் ஸ்பெயின் நாட்டு வீரர் டேவிட் ஃபெடரர் மோதினார். தொடக்க முதலை சிறப்பாக விளையாடிய ஆண்ட்ரியா செப்பி 6-3, 6-4 என்ற நேர் செட்களில் மிக எளிதாக ஃபெடரரை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் ஈகான் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றில் ஸ்டீவ் ஜான்சன் ரிச்சர்ட் காஸ்குவேயை வீழ்த்தினார். லண்டனில் நடைபெற்ற இந்த போட்டியில் அமெரிக்காவின் ஸ்டீவ் ஜான்சன் உலகின் 10ஆம் நிலை வீரரான பிரான்ஸ் வீரர் ரிச்சர்ட் காஸ்குவேயை எதிர்கொண்டார். மழையின் காரணமாக தாமதமாக தொடங்கிய போட்டியில் ஸ்டீவ் ஜான்சன் 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமருடன் முதல்வர் ஜெயலலிதா சந்திப்பு. 29 கோரிக்கைகள் கொண்ட மனுவை அளித்தார். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான ரேண்டம் எண் வெளியீடு. ஜூன் 17ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் சேவை வரி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்படும். மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லி தகவல். ராதாகிருஷ்ணன் நகரில் குறைதீர்ப்பு முகாம் தொடக்கம். முதல்வரின் தனிப்பிரிவு செயலரிடம் மனுக்கள் அளிப்பு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.